Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குக்கு எஃப்எம் ஆடியோ புக்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இருக்கு. இந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுது இத பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். நம்ம குக்கு எஃப்எம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணலாம். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் வந்து இருக்கு. அது எப்படி நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்றது? நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்ட பிறகு நம்ம ஆட்டோ பேல வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணுவோம். ஆட்டோ பே எப்படி நம்ம கேன்சல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு முழு டீடைலும் நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த குக்கு எஃப்எம் ஆப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. நீங்க பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி பிளே ஸ்டோர்ல இருந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து குக்கு எஃப்எம் அப்படின்ற இந்த ஆப் வந்து நான் ஓபன் வந்து நான் பண்ணிட்டேன். இப்போ ஓபன் பண்ணும்போது அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தான் ஓபன் ஆகும். இப்போ வந்து பாருங்க அதோட இன்டர்ஃபேஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து லாகின் பண்ணணும். உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல என்னுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிட்டு பிறகு அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க 4 டிஜிட்ல. அந்த ஓடிபி வந்து பார்த்து சரியா என்டர் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக் ஜெனரேட் ஆகலனா பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க ஆப் வந்து லாகின் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க 7 days ஃப்ரீ ட்ரையல் சொல்லிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண சொல்றாங்க. ஓகே, இது வந்து நம்ம பொறுமையா உங்க அப்புறமா சொல்றேன். உங்க சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி பண்றது சொல்லிட்டு ஃப்ரீ ட்ரையல் எப்படி நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்றது சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஆப் குள்ள போயிடலாம். ஆப் குள்ள போயிட்டு அந்த ஆப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஷோ பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க ஆப் வந்து நமக்கு ஓபன் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க இது போல நோட்டிபிகேஷன் பர்மிஷன் அலோ பண்ண சொல்ல நீங்க வந்து அலோ வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் அலோ பண்ணிட்டு பிறகு ஆப் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஓபன் ஆயிடுச்சு. அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க ஹோம் பேஜ்ல இருக்கு. இதுல வந்து நிறைய கேட்டகரிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து இந்த குக்கு எஃப்எம் அப்படின்ற இந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்ல வந்து பிஸியா இருப்பீங்க. அந்த நேரத்துல உங்களுடைய மொபைல் போனை எடுத்து நீங்க வந்து வீடியோஸ்லாம் வந்து பார்க்க முடியாது. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஆடியோ வந்து கேட்க முடியும். நீங்க சாங்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்பீங்க. அப்படி கேட்கக்கூடிய பர்சனா இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இதுல வந்து பாருங்க புக்ஸா இருக்கட்டும் அல்லது நிறைய ஸ்டோரிஸா இருக்கட்டும் அது எல்லாமே வந்து ஆடியோ ஃபார்மேட்ல வந்து மாத்தி வச்சிருக்காங்க. அது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹேர்போன்ஸ் போட்டு நீங்க வந்து அழகா நீங்க வந்து கேட்டுக்கலாம். நீங்க வந்து வீடியோஸ் எதுவும் பிளே ஆகாது. ஜஸ்ட் ஒரு இமேஜ் மாதிரி பிளே ஆகும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஏஐ இமேஜஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட் மாதிரி வரும். அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் ஷோ ஆகாது. ஆடியோ ஃபார்மட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரிஸா இருக்கட்டும் அல்லது ஆத்தர்ஸ் கிரியேட் பண்ண அந்த புக்ஸா இருக்கட்டும் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ ஃபார்மட்ல அவங்க மாத்தி வச்சிருக்காங்க. ஜஸ்ட் பிளே பண்ணி நீங்க ஒவ்வொன்றா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. அந்த ஸ்டோரிஸ்க்கும் நிறைய சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுலயே நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்கு. ரொமான்ஸ் சம்மந்தப்பட்டது, அதுக்கப்புறம் ஹிஸ்டரி, லைஃப் ஸ்டைலு, இது போல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த ஸ்டோரிஸ், இது போல எக்ஸ்ட்ராவா நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ ஃபார்மட்ல இருக்கு. நீங்க எது பிடிச்சிருக்கோ அதை நீங்க வந்து ஓபன் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்டுக்கலாம் அந்த ஆடியோவை. இப்போ நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாம எந்த ஆடியோவும் நீங்க வந்து ப்ளே பண்ண முடியாது. நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணா மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆடியோஸ் எல்லாம் நீங்க வந்து ப்ளே வந்து பண்ண முடியும். அந்த ஆடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாக்ல தான் இருக்கும். அன்லாக் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணணும். இப்போ கீழே பாட்டம்ல ஹோம்ல இருக்கு. இப்போ இதுல வந்து பாருங்க ஃப்ரீ ட்ரையல் இருக்கு. ஃப்ரீ ட்ரையல் கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜ்ல இருந்து நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த பேஜ்ல உங்களுக்கு சர்ச்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. சர்ச் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுலயே நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இதுக்குள்ள போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொன்றும் ஆடியோஸ் வச்சு நம்ம வந்து கேட்டுக்க முடியும். இது வந்து அன்லாக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் தான் பண்ணணும். இப்போ இதுல உங்களுக்கு மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணி தேடுறதுக்காக அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க கீழே வந்து ஒரு 4 ஆப்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்ட பிறகு இதுல எக்கச்சக்கமா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துரும். நிறைய கேட்டகரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் வந்து கீழே வந்து கொடுத்துருவாங்க. நீங்க ஒவ்வொன்றா நீங்க வச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்துக்கலாம். ஓகே, இதுல வந்து பாருங்க இப்போ சர்ச் இருக்கு. அதுக்கப்புறம் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா மை ஸ்பேஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க மை ஸ்பேஸ்க்குள்ள போனீங்க அப்படின்னா இதுல வந்து நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வேற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பேஜ்ல. அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ்ல நீங்க வந்து பாத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய ஹோம் ஐகானை கிளிக் பண்ணி மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ப்ரொஃபைல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிட்டேன். ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்ட பிறகு ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ நீங்க இந்த பேஜ்ல இருந்து உங்களுடைய ப்ரொஃபைலை வியூ பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க இந்த பேஜ்ல மேல டாப்ல உங்களுக்கு பென்சில் ஐகான் கொடுத்திருக்காங்க பாருங்க. அந்த பென்சில் ஐகானை கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்க வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து எடிட் வந்து பண்ணிக்கலாம். நீங்க வந்து ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்றதா இருக்கட்டும், நேம் செட் பண்றதா இருக்கட்டும், கண்ட்ரி, அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டேட் இதெல்லாம் நீங்க எதனா எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் மேல டாப்ல ரைட் சைடுல செட்டிங்ஸ் ஐகான் இருக்கு. செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணுங்க. செட்டிங்ஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க chat with us சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. அந்த chat with us அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ chat with us கிளிக் பண்ணும்போது பர்மிஷன் அலோ பண்ண சொல்றாங்க. அலோ பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோடிங் ஆகி உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். குக்கு எஃப்எம்ல அந்த chat சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ உங்களுக்கு குக்கு எஃப்எம்ல ஆப்ல எதனா பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இவங்க கூட சாட் பண்ணி உங்களுக்கான பிரச்சனை வந்து சரி பண்ணிக்கலாம். நீங்க வந்து உங்களுக்கான ப்ராப்ளத்தை இதுல வந்து டைப் பண்ணும்போது அதுக்கான சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கொடுப்பாங்க. நீங்க வந்து குக்கு எஃப்எம்ல பேமெண்ட் எதனா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல வந்து நீங்க சொல்லும்போது அதுக்கான சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொடுப்பாங்க. ஓகே,
இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குக்கு எஃப்எம்ல எதனா ப்ராப்ளம் இருந்தா நீங்க இங்க வந்து சேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த சாட் வந்து பாத்தீங்கன்னா பவர்டு பை Yellow AI சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. AI பாட் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து கொடுக்கும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடலாம். ஓகே, இப்போ நீங்க இந்த செட்டிங்ஸ்ல எதனா மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த பேஜ் விட்டு நான் டோட்டலா பேக் வந்துடுறேன். ஓகே, இப்போ நம்ம குக்கு எஃப்எம் ஆப்பை எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க ஹோம் பேஜ்ல இருக்கு. இப்போ ஹோம் பேஜ்ல கீழே பாட்டம்ல ஃப்ரீ ட்ரையல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ ஃப்ரீ ட்ரையல் அப்படின்ற ரெண்டாவது டேப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெண்டாவது டேப் கிளிக் பண்ணி அப்படின்னா ஃப்ரீ ட்ரையல் சொல்லிட்டு இப்படி வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ டிஃபால்ட்டா நமக்கு ஃபோன்பேல வந்து செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நீங்க வேற ஆப் வழியா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபோன்பே அப்படி சொல்லிட்டு லெஃப்ட் சைடுல இருக்கு பாருங்க. அதுல ஒரு ஆரோ இருக்கு. அந்த ஆரோ கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். பே செக்யூர்லி சொல்லிட்டு இதுல வந்து நிறைய ஆப்ஸ் யூபிஐ ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட் யூபிஐ ஐடி இருக்கு. அந்த யூபிஐ ஐடி வழியாக கூட நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்க குக்கு எஃப்எம் போலவே வந்து பாருங்க நமக்கு குரு பை குக்குன்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஆப்பே இன்னொன்னு இருக்கு. இதுல நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்பை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். நீங்க வந்து அந்த ஆப்ல போயிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாலே போதும். அந்த ஆப்பை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரீயா பயன்படுத்திக்கலாம். பட் ஒரு ஆப்ல நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். ஓகே, இது போல குக்கு எஃப்எம் ஆப் ரிலேட்டிவா வேற எதனா ஆப் அவங்களுடைய ஆப் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப் இது போல நீங்க இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணா அந்த ஆப் ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் நீங்க செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ண வரைக்கும் குரு பை குக்கு அப்படின்ற இந்த ஆப் வந்து நீங்க இந்த ஆப்ல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணா அந்த ஆப் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம குக்கு எஃப்எம் ஆப்ல எப்படி நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து கூகுள் பே வழியாக நான் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ண போறேன். நீங்க வந்து எந்த யூபிஐ ஆப் வழியாக பண்றீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கூகுள் பே வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கூகுள் பே வந்து அன்லாக் பண்ணிடுங்க. இப்போ வந்து இது போல அன்லாக் வந்து கேட்கும். அன்லாக் பண்ண சொல்லுவோம். அன்லாக் பண்ணிருங்க. அன்லாக் பண்ணிட்டு பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆட்டோ பே டீடைல்ஸ் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ நீங்க நார்மலாவே சப்ஸ்கிரிப்ஷன் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோ பேல தான் வந்து செட் ஆகும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலா 1 மந்த்துக்கு மட்டும் நீங்க வந்து இப்போதைக்கு பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களால சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த குக்கு எஃப்எம் ஆப்பை பொறுத்த அளவுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 7 டேஸ்க்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா 2 ரூபீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பிடிப்பாங்க. இது எதுக்காக பிடிக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து ஆட்டோ பே செட் பண்றீங்க அப்படின்ற காரணத்துக்காக எதனா ஒரு அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணணும். இப்போ ஆட்டோ பே செட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபீஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சார்ஜ் பண்றாங்க. இந்த 2 ரூபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரீஃபண்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திரும்ப வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்கே வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆயிடும் சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க வந்து கண்டினியூ கொடுத்துட்டு பே பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து இதுல வந்து அப் டு 399 ரூபா கொடுத்துருக்காங்க. 399 ரூபா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பிடிக்க மாட்டாங்க. ஒன்லி 2 ரூபீஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து பிடிப்பாங்க. இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ 7 நாள் இந்த ஃப்ரீ ட்ரையல் அப்படின்றதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. 7 நாளைக்கு அப்புறம் அந்த ஃப்ரீ ட்ரையல் முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 399 ரூபா பிடிப்பாங்க. இது வந்து 3 மந்த் பிளான்ன்றதுனால 399 ரூபா இந்த 3 மாசத்துக்கு வந்து பிடிப்பாங்க. நீங்க எத்தனை மந்த்துக்கு இயர் பிளான் செலக்ட் பண்ணாலும் சரி, மந்த்லி பிளான் செலக்ட் பண்ணாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து மாசம் பிடிப்பாங்க. இது 399 ரூபா வந்து 3 மந்த்துக்கு ஒரு தடவை சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல வந்து பாத்தீங்கன்னா 2036 வருஷம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிடிப்பாங்க. நீங்க எந்த இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ட் இயர் வந்து கொடுத்துருப்பாங்க. 2025 இருந்து 2036 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோ பே வந்து செட் ஆயிருக்கு. அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 399 ரூபா வந்து பாத்தீங்கன்னா பிடிப்பாங்க 3 மந்த்துக்கு ஒரு தடவை. இது போல மந்த்லி கூட பிடிக்கலாம். அல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவை கூட 399 ரூபா பிடிக்கலாம். ஆனா 399 ரூபா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துல வந்து பிடிப்பாங்க. இப்போ இந்த ஃப்ரீ ட்ரையல் அப்படின்றது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த குக்கு எஃப்எம் வந்து எப்படி இருக்கு, அதுல இருக்கக்கூடிய அந்த ஆடியோ புக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீ ட்ரையல் அவங்க 7 நாள் கொடுக்கும் போதே நீங்க வந்து ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து பெட்டரா இருக்கா இல்ல உங்களுக்கு பிடிக்கலையா, இது ஒர்த்து தானா, நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து டிசைட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அந்த 7 டேஸ்க்கு முடியறதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ஆட்டோ பே செட் பண்ணி இருக்கிறத ஆட்டோ பே வந்து கேன்சல் வந்து பண்ணிக்கோங்க. அவங்களும் அதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஆட்டோ பே வந்து டெலீட் பண்ணி விட்டுருங்க. டெலீட் பண்ணல அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ண அந்த பிளான் படி அந்த மந்த்லியா இருக்கட்டும், 3 மந்த்துக்கு ஒரு தடவை இருக்கட்டும், இயர்க்கா இருக்கட்டும், அது வந்து பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம ஆட்டோ பே வந்து செட் பண்ணலாம். செட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஆட்டோ பே எப்படி கேன்சல் பண்றது சொல்லிட்டு நம்ம கடைசியா பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் கண்டினியூ கிளிக் பண்ணிட்டேன். கண்டினியூ கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து நீங்க வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 ரூபீஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, பிடிப்பாங்க. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க செட்டப் ஆட்டோ பே சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. செட்டப் ஆட்டோ பே அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் இதுல இருக்கக்கூடிய செட்டப் ஆட்டோ பே அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு லோடிங் வந்து ஆகும். இப்போ லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கான யூபிஐ பின் வந்து நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ண அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் வந்து நான் என்டர் பண்ணிட்ட பிறகு ஓகே வந்து கிளிக் பண்றேன். ஓகே கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா செட்டிங் அப் ஆட்டோ பே சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆட்டோ பே வந்து சக்சஸ்ஃபுல்லா செட் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க ஆட்டோ பே வாஸ் செட் அப்
சக்ஸஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ பே பேமெண்ட் மெத்தட் வந்து செட் பண்ணியாச்சு நம்ம குக்கு எஃப்எம்க்கு பார்த்தீங்கன்னா தெரியும். யுவர் பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ₹2 வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து பாருங்க கீழே வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளா வந்துருச்சு. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்ட பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குக்கு எஃப்எம்ல இந்த ஆப்ல எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா வரும். அதாவது கீழே பாருங்க நிறைய டேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கும். இதுல ஹோம், அதுக்கப்புறம் நியூ அண்ட் ஹாட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஆடியோ புக்ஸ், எக்ஸ்ப்ளோர், அதுக்கப்புறம் மை ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு இதுல நிறைய ஆப்ஸ் நிறைய டேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வந்துருச்சு. இப்போ எல்லா சீரியஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்போ நிறைய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். எல்லா ஸ்டோரிஸாக இருக்கட்டும், ஆடியோ புக்ஸாக இருக்கட்டும், நிறைய கேட்டகரியில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கட்டும், ஆத்தர் கிரியேட் பண்ண புக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். நீங்க வந்து ஒரு புக்ஸாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஸ்டோரியாக இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதுலேயே வந்து நிறைய எபிசோடாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு எபிசோடாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளே பண்ணி நீங்கள் வச்சு கேட்டுக்கலாம். ஓகே, இது போல வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நிறைய இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியோ ஃபார்மேட்டில் வந்து தெரிஞ்சுக்கலாம். சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ இமேஜஸ் வச்சு அந்த ஸ்லைட் மாதிரி பண்ணி அவங்க வந்து ஆடியோ வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எபிசோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒவ்வொன்றா ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். இது வந்து பாருங்க 7 days வரைக்கும் தான் இந்த ஃப்ரீ ட்ரையல் அப்படின்றது. 7 days குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். இது வந்து உங்களுக்கு பெட்டரா, இது வந்து தொடர்ச்சியாக யூஸ் பண்ணலாமா, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து கேன்சல் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் இருக்கு. இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டோரிஸாக இருக்கட்டும், புக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோம் பேஜில் வந்து ஷோ ஆகும் மொத்தமாக. அதுக்கப்புறம் வந்து பாருங்க கீழே பாட்டம்ல நியூ அண்ட் ஹாட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட அந்த ஸ்டோரிஸ், அந்த எல்லாமே எல்லா ஆடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ ஆகும். இப்போ அதில் நியூவாக ரிலீஸ் பண்ணக்கூடியது எல்லாமே. அதுக்கப்புறம் ஆடியோ புக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ புக்ஸாக இருக்கட்டும், அதில் சில எபிசோடாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் வடிவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ இதில் வந்து எக்கச்சக்கமான நிறைய ஆடியோ புக்ஸ் வந்து இருக்கு. நீங்கள் வந்து எந்த ஆடியோ புக் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க எக்ஸ்ப்ளோர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஆடியோ புக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்க, எக்ஸ்ப்ளோர் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ளோர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து தேட வேண்டிய அவசியமே இல்லை. இதில் வந்து இமேஜ் ஃபார்மேட்டில் அதுவே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு அழகாக கொடுத்துருப்பாங்க. ஃபார் யூ சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய வந்து சஜெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. இப்போ சஜெக்ஷன் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் டோட்டலாக மொத்தமாக பார்க்கணும் அப்படின்னா பக்கத்தில் வந்து ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆளை கிளிக் பண்ணி அப்படின்னா டோட்டலாக அந்த கேட்டகரிஸில் வாய்ஸாக கொடுத்துருப்பாங்க. எந்த கேட்டகரி சம்மந்தப்பட்டது வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த கேட்டகரியை நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்க வந்து அந்த கேட்டகரி சம்மந்தப்பட்ட அந்த ஆடியோஸை வந்து நீங்க வந்து கேட்டுக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எக்கச்சக்கமா நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது போல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பேஜில் இருந்து நீங்க வந்து அந்த கேட்டகரிக்குள்ள போயிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வியூ பண்ணிக்கலாம், அந்த ஆடியோ கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே வந்து சர்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சதை சர்ச் பண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கேட்டுக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் கீழே பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா மை ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மை ஸ்பேஸ் அப்படின்ற இந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இதில் வந்து இப்போ நீங்கள் ரீசெண்டாக வியூ பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷனை எப்படி கேன்சல் பண்ணலாம், அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி நீங்கள் இதில் செட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் செட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஆட்டோ பேவை எப்படி கேன்சல் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது ஏதாவது ஒரு யூபிஐ ஆப்பை யூஸ் பண்ணி தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருப்பீங்க. கூகுள் பேவாக இருக்கட்டும், ஃபோன் பேவாக இருக்கட்டும், அல்லது பீமா இருக்கட்டும், இது போல ஆப்பை பயன்படுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருப்பீங்க. நம்ம வந்து டைரக்டா நம்ம குக்கு எஃப்எம் இந்த ஆப்ல இருந்து கூட நம்ம ஆட்டோ பே வந்து கேன்சல் பண்ணலாம். அதாவது இந்த பேமெண்ட் மெத்தட் நம்ம கேன்சல் பண்ணலாம். நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம பண்ண எந்த ஆப்ல நம்ம வந்து ஆட்டோ பே வந்து நம்ம செட் பண்ணுமோ அந்த ஆப்ல போயிட்டு எப்படி நம்ம கேன்சல் பண்றோம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நான் கூகுள் பே வழியாக சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருந்தேன். கூகுள் பே வழியாக போயிட்டு ஆட்டோ பே எப்படி கேன்சல் பண்றோம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கூகுள் பே வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ கூகுள் பே ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் பே வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ கூகுள் பே அன்லாக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த பேஜ்ல வந்து இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. இந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்த பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல ஆட்டோ பே சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆட்டோ பே செட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆட்டோ பே அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து அவைலபிளா வந்துடும். அதுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா லைவ்ல வந்து ஷோ ஆகும். இப்போ கரண்ட்ல ஆக்டிவ்ல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து ஷோ ஆகும் ஆட்டோ பே சொல்லிட்டு. இதுல சைடுல ஒரு ஆரோ இருக்கு. ஆரோ கிளிக் பண்ணி அப்படின்னா அதுக்குள்ள வந்துட்ட பிறகு இந்த ஆட்டோ பே பத்தின முழு டீட்டெயிலும் இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆட்டோ பே வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, இது வந்து எப்போ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு இது போல பிடிக்கக்கூடிய இந்த ஆட்டோ பேமெண்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிக்கல, இது வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இது போல நீங்க கூகுள் பேக்குள்ள இந்த பேஜுக்குள்ள வந்துட்டு இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆட்டோ பே சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கேன்சல் ஆட்டோ பே அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து பாருங்க எஸ் கேன்சல் ஆட்டோ பே சொல்லிட்டு இருக்கு. எஸ் கேன்சல் ஆட்டோ பே அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான யூபிஐ பின் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கான யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் என்டர் பண்ணிட்டு ஓகே வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா கேன்சலிங் ஆட்டோ பே சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க ஆட்டோ பே கேன்சல்ட்டு சொல்லிட்டு வந்துரும். இப்போ சக்சஸ்ஃபுல்லா இப்போ வந்து நம்ம கூகுள் பேல ஆட்டோ பே வந்து கேன்சல் வந்து பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம பேக் வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஆட்டோ பே வந்து கேன்சல் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு.
ஓகே, இப்போ நான் இந்த பேஜ் விட்டு பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லைவ்ல எந்த ஒரு ஆட்டோ பே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்ல இல்ல. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா வந்து கேன்சல் பண்ணியாச்சு கூகுள் பேல. ஓகே, இப்போ வந்து பாருங்க, நம்ம கூகுள் பே தான் சொல்லியிருக்கோம். ஃபோன் பேல சில பேர் பீம் ஆப் இது போல யூபிஐ ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அவங்கலாம் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஆப்க்குள்ளே போய்ட்டு நீங்க வந்து ஆட்டோ பே வந்து கேன்சல் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம டைரக்ட்டா எப்படி கேன்சல் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த குக்கு எஃப்எம் ஆப்ல வந்து நீங்க ஆட்டோ பே வந்து கேன்சல் பண்ணும்போது டைரக்ட்டா எல்லா ஆப்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடும். பட் இருந்தாலும் நீங்க வந்து எந்த ஆப்ல வந்து நீங்க ஆட்டோ பே எனேபிள் பண்ணீங்களோ அந்த ஆப்லயே நீங்க செக் பண்ணணும் ஆட்டோ பே வந்து கேன்சல் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பாருங்க, குக்கி எஃப்எம் ஆப்ல இருந்தே ஆட்டோ பேவை எப்படி கேன்சல் பண்றது சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல மை ஸ்பேஸ்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த மை ஸ்பேஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இந்த டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். ஓகே, இப்போ நம்ம இந்த பேஜ்ல இருந்து நம்ம ஆட்டோ பே கேன்சல் பண்றோம் அப்படின்னா, நம்ம அந்த எந்த ஆப்ல நீங்க வந்து ஆட்டோ பே ஜெனரேட் பண்ணீங்களோ, ஆக்டிவேட் பண்ணீங்களோ அந்த ஆப்லயும் கேன்சல் ஆயிடும். நீங்க ஒரு தடவை நீங்க செக் பண்ணிக்கோங்க. கேன்சல் பண்ணிட்ட பிறகு அந்த ஆப்ல போய் செக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஆப்ல இருந்து கேன்சல் பண்றதுக்கு இப்போ இதுல வந்து பாருங்க, கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க ரெட் கலர்ல. கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ நீங்க கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து இப்போ இந்த பேஜ் வந்து ஓபன் ஆயிடும். இப்போ எந்த ரீசனுக்காக நீங்க வந்து கேன்சல் பண்றீங்க, மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ வந்து பாருங்க, நம்ம வந்து ஐ டோன்ட் வாண்ட் ஆட்டோ பே சொல்லிட்டு இருக்கு. ரெண்டாவது ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஆட்டோ பே தான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரீசனா இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் வாண்ட் ஆட்டோ பே, எனக்கு வந்து ஆட்டோ பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் வாண்ட் ஆட்டோ பே அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய டன் வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் வந்து டன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ இதுல வந்து பாருங்க, கேன்சல் மெம்பர்ஷிப் சொல்லிட்டு வருது. இதுல வந்து கன்ஃபார்ம் இருக்கு. கன்ஃபார்ம் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதுல இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்றேன். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த மெம்பர்ஷிப்ல இருந்து ரிமூவ் ஆயிடுவீங்க. சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் ஃபார் த ஃபியூச்சர்ஸ் மந்த்லி ஹஸ் பீன் ஸ்டாப்டு சொல்லிட்டு சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து கேன்சல் ஆயிடும். இப்போ வந்து பாருங்க, மேல கூகுள் பே வந்து கேன்சல் ஆயிருது. இப்போ வந்து சக்சஸ்ஃபுல்லா காமிக்குது பாருங்க. இது போல நீங்க வந்து கூகுள் பேலே கேன்சல் பண்ணாலும் நீங்க வந்து இங்க வந்து கேன்சல் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா கேன்சல் ஆயிடும். சம்டைம்ஸ் வந்து நீங்க கூகுள் பேல மட்டும் கேன்சல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த மாசத்துக்கான பேமெண்ட் வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த இடத்துல வந்து நீங்க கண்டிப்பா வந்து நீங்க எந்த ஆப்ல இது போல நீங்க வந்து ஆட்டோ பே எனேபிள் பண்ணணும் அந்த ஆப்லயே வந்து நீங்க ஆட்டோ பே வந்து கேன்சல் பண்ணணும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்க வந்து திரும்ப ரினியூ பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஆட்டோ பே ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா கூட திரும்ப நீங்க பே பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரினியூ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 299 அது போல நீங்க வந்து பே பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ரினியூ வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோ பே வந்து கேன்சல் வந்து பண்ணணும். இப்போ வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா குக்கு எஃப்எம் ஆப்ல இருந்து ஆட்டோ பே வந்து கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாருங்க, ஆட்டோ பே ஆஃப்னு சொல்லிட்டு வருது. இப்போ வந்து ஆட்டோ பே ஆஃப்ல இருந்தாலும் இப்போ வந்து பாருங்க, அந்த 8 டேஸ் அந்த 7 டேஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ட்ரையல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த குக்கு எஃப்எம் ஆப்ல ஆட்டோ பே மட்டும் வந்து ரிமூவ் ஆயிடும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ட்ரையல் அந்த ஆடியோ சீரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேட்டுக்கலாம். எல்லா ஆடியோ புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். அந்த 8 நாளைக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்பிரே வந்து ஆகும். 7 டேஸ்க்கு அப்புறம் 8 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரே வந்து ஆகும். அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடியோஸ் எல்லாமே நீங்க வந்து கேட்டுக்க முடியும் ஃப்ரீயாவே. ஓகே, இப்போ வந்து பாருங்க, நான் பேக் வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மணி வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இதுல என்னோட கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த ஆப்பை நீங்க ஃப்ரீ ட்ரையல் கொடுக்கும்போதே அந்த 7 டேஸ்ல எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணுமா வேண்டாமா சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாத மணியை வந்து நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா மட்டும் இந்த ஆப் வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.